சாட்டின் கார்டில் நம்ம எப்படி ஃப்ளார் செஞ்சு ஒட்டி நெக் செயினாக போட்டுக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கார்டு எப்படி செஞ்சேன்னா, இது 1.2 mm திக்னஸ் உள்ள கார்டு. இந்த கார்டில் நான் அதை மாதிரி பின்னிருக்கேன். 33 சென்டிமீட்டர் ஹைட் எடுத்திருக்கேன். 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி சடை மாதிரி பின்னிட்டு செயினுக்குரிய இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ளார் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மெரூன் கலர் எடுத்திருக்கேன். மேங்கோ எல்லோ 5 சென்டிமீட்டரில் 9 பீசஸ் வேணும். மெரூன் கலர் 5 சென்டிமீட்டரில் 4 பீசஸ் வேணும். இது 3 சென்டிமீட்டர் ரிப்பன். இதில் எல்லோ கலரில் 2 பீசஸ் வேணும். மெரூன் கலரில் 4 பீசஸ் வேணும். இது 2.5 சென்டிமீட்டர் ரிப்பன். எல்லோ கலரில் 4 பீசஸ் வேணும். மெரூன் கலரில் 4 பீசஸ் வேணும். நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த ஃப்ளார் பெட்டல், இந்த பெட்டல் ஹார்ட் ஷேப்ல இருக்குல்ல, எப்பொழுதும் போல ஹாஃபா பெண்ட் பண்ணிட்டோம். இப்படி பண்ணிட்டோம். ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த பகுதியா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இடுக்கி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பகுதியில் லைட்டர் போடணும். லைட்டர் போட்டாச்சு. இப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடி ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ளார் செய்யும்போது இதை இதோட பிடிச்சிக்கணும். இதோட பிடிச்சிக்கணும். இப்போ இங்கே கட் பண்ணிடணும். இந்த இடத்த இப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டேன். பேக் சைடுல கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு விரலை விட்டு இப்படி அமுக்கிக்குங்க. ஹார்ட் ஷேப்ல வருது இல்லையா? வருது. வந்த பிறகு உள்ளார விரல் உள்ளார விட்டு பிடிச்சிட்டு இந்த ஓரத்தில் லைட்டர் போடணும். இப்போ நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப் பெட்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷேப் பெட்டல் வந்து 3 சென்டிமீட்டர் ரிப்பன்ல நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிக்கிறோம்.
அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இந்த மெரூன் கலருக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மெத்தடில் தான் குட்டி இது வந்து இந்த 2.5 சென்டிமீட்டர் ரிப்பனில் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இது செஞ்சுருக்கேன் இல்லையா, இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த எல்லோவுக்கு இந்த மாதிரி இந்த பக்கம் வளைஞ்ச மாதிரியே செய்யணும். ஒரு பேர் செய்கிறேன். இப்போது இப்படி மடக்கி இப்படி விரிஞ்சிருக்கிறத மடக்கிட்டு திருப்பி இப்படி மடக்கிட்டு திருப்பி இப்படி பிடிச்சிட்டு எட்ஜை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ இதோட கட் பண்ணிடணும். இப்படி மெலிசா கட் பண்ணிட்டோம். இப்போ லைட்டர் போடுவோம். பிரிஞ்சு வந்துடக்கூடாது. எடுத்து கீழே பிடிச்சி இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இதே மாதிரி இந்த கலர் இதுக்கு பேரா ஒரு எல்லோ செய்வோம். டைரக்ஷனுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஃப்ளாரை கம்பைன் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்.
கலராக கம்பைன் பண்ணிட்டோம். இப்போ இதையும் பேஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒட்டணும். இப்படி ஒட்டிட்டோம். ஸ்டோன் வச்சாச்சு. இப்போ இந்த செயினை சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. இதில் இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். பேக் சைட் திருப்பி வச்சுக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிக்குவோம். இந்த பெல்ட்டை இது மேலே ஊற்றிடும். இப்படி ரெடி ஆயிடுச்சு செயின். இப்போ இந்த ரிமைனிங் பார்ட்டில் நம்ம இதெல்லாம் ஒட்டுவோம். ஆல்டர்னேட்டிவாக ஒட்டணும். இப்படி ஒட்டிகிட்டே வரணும். எப்படி விட்டுறேன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கம் ஒட்டணும். இன்னும் இதை ஃபாலோ பண்ணி இதை ஒட்டணும். அது எப்படியும் அதையும் இதே மெத்தடில் தான் ஒட்டிடுவோம்.
இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் சைடும் நம்ம ஒட்டணும். இப்போ நமக்கு ஒரு நெக் செட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இன்னும் இந்த கப் மாதிரி இருக்குல்ல, இதில் பேர்ல்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம், இன்னும் அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாடலை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிரின்சி ஃபேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை எனக்கு மறக்காமல் அனுப்புங்க.